தனி மனிதனின் ஆன்மாவும் பிரபஞ்ச ஆன்மாவும் ஒன்றே. நம் ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் பிரபஞ்ச பேரான்மாவும் ஒன்றேதான். எல்லாமே சாராம்சத்தில் அந்த சாசுவதத்திலிருந்து வந்திருக்கும் போது ஒவ்வொரு ஜீவனையும் அதன் மூலஸ்தானத்திலிருந்து ஏன் பிரித்து பார்க்க வேண்டும்? நமது மூலமும் நாமும், நமது கடவுளும் நாமும் ஒன்றே என்று பண்டைய மரபுகள் சரியாகச் சொல்லின. இந்த ஒற்றுமை வெறும் நெருங்கிய உறவு மட்டுமல்ல, அதுவேதான். ஒருவன் கடவுளை அடைவதற்காக படிப்படியாக அந்த எட்டா பொருளை நோக்கி ஏறுகிறான். தன்னுடைய ஞானம் எதுவும் கடவுளை காட்ட பயன்படாது என்பதை அவன் அறிவதில்லை. தான் அடைய வேண்டிய பொருள் எங்கோ தொலைவில் இல்லை, அது தனக்குள்ளேயே தான் உள்ளது என்பதை அவன் அறிவதில்லை. அந்த மூலப்பொருள் தனக்குள்ளேயே இருப்பதை உணராதவரை எப்படி அவனால் அதை பற்றி அறிய முடியும்? தன்னை புரிந்து கொண்டால்தான், தன்னை பற்றி அறிய கற்றுக்கொண்டால்தான் அந்த மகத்தான கண்டுபிடிப்பு சாத்தியமாகும். அப்போதுதான் பைபிளில் ஒரு மதகுரு கடவுளின் இல்லம் இங்கேதான் உள்ளது, நான் இதை அறியவில்லையே என்று கூவினாரே, அதுபோல் அவனால் கூற முடியும். அதனால்தான் அந்த மகத்தான கருத்தை, உலகங்களையெல்லாம் ஈன்ற அந்த பேராற்றலின் மகிமையை நாம் பறைசாற்ற வேண்டும். விண்ணும் மண்ணும் உழைக்க நானே அனைத்திலும் ஊடுருவியுள்ளேன், ஒவ்வொரு உயிரிலும் உயிர்த்திருப்பது நானே என்று அறை கூவ வேண்டும். இதனை எல்லோரும் என்று அறிந்து கொள்வார்களோ அன்றுதான் அந்த திருநாள் உதிக்கும். அந்த பெரிய உருமாற்றம் அப்போதுதான் கைகூடும். மண்ணியலின் ஒவ்வொரு அணுவிலும் அதனுள் உறையும் கடவுளை எப்போது மனிதர்கள் கண்டு கொள்வார்களோ, எப்போது ஒவ்வொருவனும் தனது சகோதரனில் கடவுளை காண்கிறானோ, அப்போதுதான் வைகறை விடியும். இந்த இயற்கையை சுமையாக அழுத்தும் துன்பங்களும் தவறுகளும் அறியாமையும் பொய்மையும் இருளும் அகன்றொழிய வைகறை உதிக்கும். கடவுளின் மைந்தர்கள் உய்த்துணரும் காலத்திற்காக காத்திருக்கும் இயற்கை எண்ணெய் துன்பத்தில் உழன்று புலம்பிய வண்ணம் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாள் அல்லவா? இதுதான் நமது மையக்கருத்தாக இருக்க வேண்டும். இதை மறக்கலாகாது. இந்த கருத்து எப்போதும் நம் நினைவில் இருக்க வேண்டும். கதிரவன் இடையறாமல் வாழ்விற்கு ஒளியூட்டுவது போல் இந்த நினைவு இடையறாது இருக்க வேண்டும். அதனால்தான் நான் இன்று உங்களுக்கு அதை நினைவூட்டினேன். இந்த கருத்தை நம் இதயத்தில் ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கம் போல் பொதிந்து கொள்ள வேண்டும். அரிய பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது தனது ஒளியூட்டும் பணியை, உருமாற்றும் பணியை நம்முள் செய்வதற்கு நாம் இடமளித்தோமானால் அது எல்லா பொருள்களின் மையத்திலும், எல்லா உயிர்களின் மையத்திலும் குடிக்கொண்டிருப்பதை உணர்வோம். பின் பிரபஞ்சத்தின் அற்புதமான ஒன்றிப்பை நம்மால் உணர முடியும். அதன்பின் நமது சிறிய மகிழ்ச்சிகள், மடத்தனமான சச்சரவுகள், அற்ப ஆசைகள், வெறுப்புகள் எல்லாம் எவ்வளவு குழந்தைத்தனமானவை என்பது நமக்கு புரியும். நமது சிறிய தவறுகள் எல்லாம் கரைந்து போவதை நாம் காண்போம். நமது சிறிய ஆளுமையின் மூட அகங்காரத்தின் வரம்புகளெல்லாம் நொறுங்குவதை காண்போம். நமது குறுகிய எல்லைகளிலிருந்து நம்மை மீட்கும் உண்மையான ஆன்மீகத்தின் பிரவாகத்தில் நாம் இழுத்துச் செல்லப்படுவதை உணர்வோம். தனி மனிதனின் ஆன்மாவும் பிரபஞ்ச ஆன்மாவும் ஒன்றே. ஒவ்வொரு உலகத்திலும், ஒவ்வொரு பிராணியிலும், ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு அணுவிலும் இறைவனின் சாநித்தியம் நிறைந்துள்ளது. அதனை வெளிப்படுத்துவதுதான் மனிதனின் கடமை. அந்த கடமையை செய்ய வேண்டுமானால் அவன் அந்த சாநித்தியம் தன்னுள் இருப்பதை உணர வேண்டும். இந்த அனுபவம் பெறுவதற்கு சில சாதகர்களுக்கு நீண்ட நாள் பயிற்சி தேவைப்படும். அவர்களுடைய அகங்காரம் மிக இறுகியதாக, அசைக்க முடியாததாக இருக்கும். எனவே அவர்களுக்கு அதனோடு போராடி வெல்வது மிகவும் கடினமாக இருக்கும். வேறு சில சாதகர்கள் தன்னை அழித்தவர்களாக, ஆன்மீகத்தில் நிலை பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மிக எளிதாக அந்த சாநித்தியத்துடன் தொடர்பு கொள்வார்கள். எப்படியும் அவர்களும் அன்றாடம் இடையறாது முறையோடு உருமாற்றத்திற்கான பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும்.
அந்த தூய ஒளியை எதுவும் மறைத்து விடாதவாறு கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆழ்ந்த உணர்வை அடைந்த பிறகு நமது கண்ணோட்டமெல்லாம் எப்படி வெகுவாக மாறிவிடுகிறது, நம் அறிவாற்றல் எப்படி விரிவடைகிறது, அன்பும் கனிவும் பொங்கி எழும் வகைதான் என்ன? ஒரு முனிவர் சொன்னாரே, நாம் ஒவ்வொருவரும் உள்ளுரையும் கடவுளை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கொடிய தீயவனின் உள்ளேயும் இறைவன் உறைவதை காண வேண்டும். அவனை கண்டனம் செய்யாமல், பேரொளி மிக்கவனே விழித்தெழு, நீ என்றும் தூயவன், இறப்பும் பிறப்பும் அற்றவன், அனைத்தும் அறிந்தோனே விழித்தெழு, உன் இயல்பை வெளிப்படுத்து என்று அவனை பார்த்து சொல்ல வேண்டும். இந்த அழகிய சொற்களை நமதாக்கி கொண்டு வாழ்வோம். அப்போது நம்மை சுற்றியுள்ள எல்லாமே அற்புதம் போல் உருமாற்றமடையும். இதுதான் உண்மையான உணர்வுள்ள மெய்காணும் அன்பின் தன்மை. தோற்றங்களுக்கெல்லாம் பின்னே உள்ளதை அறியவல்ல சொற்களையெல்லாம் தாண்டி எல்லா இடையூறுகளுக்கும் இடையே உள்ளாழங்களுடன் இடையறா தொடர்பு கொண்டிருக்கும் தன்மை.